புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காற்றாய் வருவேன் உன்னோடு கதை பேச பகுதி 24 தொடர்கிறது. அதற்கு முன்னாடி நம்ம அமுதசுரபி சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த எபிசோடை நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க கதையில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தன் அம்மாவிடம் பாப்பாவையும் பத்திரமா பார்த்துக்கோங்கம்மா என்றாள் தாரணி. சரிம்மா, அவன் வரலையா என்றார் அம்மா. ஃபோன் பண்ணிட்டேன், வந்துட்டே இருக்குன்னு சொன்னார், இப்போ வந்துடுவார் என்றாள் தாரணி. யாரு என்பது போல் பார்த்து கொண்டிருந்தான் வருண். 3 நிமிடங்கள் கடந்திருக்கும். வேலையார் ஒருவர் வந்து, சின்னம்மா உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்கிறார் என்றான். இதோ வரேன் என்று வேகமாய் வெளியேறினாள் தாரணி. ஏய் தாரு, பார்த்து போ, இப்படி ஓடினா விழுந்துருவ, எதுக்கு இவ்வளோ அவசரம் என்று வருண் திட்டி கொண்டிருந்ததை காதில் வாங்க அவள் அங்கு இருந்தால்தானே. யாரை பார்க்க இவ்வளோ வேகமாக ஓடுறா என்று குழம்பி யோசித்து கொண்டிருக்கும் போதே உள்ளே வாங்க என்றால் மலர்ந்த புன்னகையுடன். இதம் தரும் புன்னகையுடன் உள்ளே நுழைந்தான் அழகான வாலிபன் ஒருவன். புருவங்கள் முடிச்சிட யாரென்று தெரியாமல் குழம்பி கொண்டிருந்தான் வருண். மா என்று அழைக்க மலர்ந்த முகமாய் வாப்பா என்றார் தாரணியின் மா. எப்படி இருக்கீங்கம்மா என்று அவரின் காலை தொட்டு வணங்கினான் வந்தவன். நல்லா இருப்பா, நீ எங்கள் கூட இருக்கும்போது எங்களுக்கு என்னப்பா குறை, ஊர்லேருந்து எப்போ வந்த என்றார். இப்போதான்மா, நேராக இங்கே தான் வரேன் என்றான். என்ன, அம்மா கூட மட்டும்தான் பேசுவீங்களோ, எங்களை கண்ணு தெரியலையா, நாங்களும் இங்கே தான் இருக்கோம் என்றாள் தாரணி கோபித்து. கொல்லும் சிறு குழந்தை போல. நீ என்கிட்ட பேசாதே, நான் உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கேன் என்றான் தாரணியை முறைத்து. வருணுக்கு தலையும் புரியவில்லை, காலும் புரியவில்லை. யார்டா இவன் இவ்வளோ உரிமையோடு பேசுகிறான் என்று வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தான். ஏன், எதுக்காம் என் மேலே கோபம், நானே சின்ன பிள்ளை, அப்பாவி என்று கூறி முடிக்கும் முன் தாரணியின் காதை திருக தொடங்கினான். உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் நான் அந்த பக்கம் ஊருக்கு போனவுடன் அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து இவ்வளோ பெரிய வேலை பார்த்துருப்பீங்க. நிறைய ரிஸ்க் இருக்குது, நான் வந்த உடனே செய்யலாம்னு எவ்வளோ முறை வான் பண்ணேன், எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டிட்டு இப்போ இவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கீங்க 2 பேரும், உங்களை என்ன பண்ணுறது என்றான் செல்லமான அதட்டலுடன். ஐயோ அண்ணா ப்ளீஸ், தங்கச்சி பாவம், காது வலிக்குது, விட்டுருண்ணா என்று கெஞ்சினாள். அப்பொழுதுதான் அங்கிருந்த வருணை கவனித்தவன் மகிழ்ச்சியோடு வேகமாய் சென்று அணைத்து கொண்டான். ஒரு வழியாக 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டிங்களா? இந்த வாளு கடைசி வரைக்கும் உங்கள் நினைப்பாவே இருந்துருவாளோன்னு பயந்துட்டு இருந்தேன். இப்போது தான் நிம்மதியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு என்றான். நீங்கள் என்று புன்னகைத்தாலும் யார் என்று தெரியாமல் குழப்பத்தில் இருந்தான் வருண். என்னை பற்றி எதுவுமே சொல்லலையா மேடம் என்று மீண்டும் பொய் கோபத்தோடு முறைத்தான் தாரணியை. அண்ணா, நாங்களே இன்னும் சரியாக பேசிக்கலை என்று கையெடுத்து கும்பிட்டு விட்டு, இப்போது என்ன, உங்களை அறிமுகப்படுத்தணும் அவ்வளோதானே, இப்போ பாருங்கள் எப்படி இன்ட்ரோ பண்ணுறேன்னு என்று வருணிடம் திரும்பினாள். இவங்க முரளின்னா அண்ணனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஃபாரினில் படிச்சுட்டு அங்கேயே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணனை பார்க்க வந்தவங்களே அம்மா அப்பாவுக்கு துணையாக இருக்க சொல்லி கேட்டேன். அப்போலேருந்து அம்மா அப்பாவுக்கு நிழலாக இருந்தார். எது நடந்தாலும் இவரை தாண்டி தான் அம்மா அப்பாவை நெருங்கும், அவ்வளோ சேஃபாக வச்சுருக்கார். ஆனால் இவர் எங்கள் கூட இருக்கிறது எங்கள் 3 பேரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அதான் முரளின்னா, கண்ணுக்கே தெரியாமல் எல்லாத்தையும் கவனிப்பார் என்றாள் தாரணி அழகாக சிரித்து. ஹலோ, நான் வருண், உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் என்றான் கரம் குலுக்கியபடி. உங்களை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் மச்சான். 1 நாளா 2 நாளா 2 வருஷம் உங்கள் பிராணத்தை தான் தினமும் பாடுற குயில் ஒன்று எங்கள் வீட்டில் இருக்கே என்று சிரித்தான் முரளி. ஐயோ அண்ணா, ஏன்னா நீங்கள் வேற போங்கண்ணா என்று முகம் சிவக்க வெட்கத்துடன் புன்னகைத்தாள். ஐயோ, சிரிச்சாலே தாங்க மாட்டேன், இதில் வெட்கப்பட்டு சிரிச்சே சாவடிக்கிறாளே என்று மயங்கினாலும் யாரும் கவனிக்காத நேரத்தில் தாரணியை பார்த்து கண்ணடிக்கவும் குடித்து கொண்டிருந்த தண்ணீர் புறையேறியது. ஐயோ தாரணி, பார்த்து பார்த்து, தண்ணி கூட அவசரமாக தான் குடிக்கணுமா? கல்யாணமே ஆகிடுச்சு, இன்னும் சின்ன குழந்தையாகவே இருக்க, எப்படி தான் மாப்பிள்ளை சமாளிக்க போகிறாரோ என்று திட்டிக்கொண்டே தலையில் மெதுவாக தட்டினான் முரளி. சிரிப்பை அடக்க முடியாதபடி ஏது மறியாதவன் போல பார்த்து தாரு, என்ன அவசரம் உனக்கு என்றான். உன்னை எல்லாம் உன்னால் தான் திட்டு வாங்குறேன், இரு கவனிச்சுக்கிறேன் என்று முடிந்த மட்டும் வருணை முறைத்தவள். அம்மா, நாங்கள் கிளம்புறோம் என்றார். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க 2 பேரும் என்றார். சரிம்மா என்றவள் முரளியிடம் திரும்பி, நீங்கள் அண்ணா என்று கேட்டாள். நீங்கள் முன்னாடி கிளம்புங்கடா, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு பின்னாடியே வாரேன் என்றான். சரிண்ணா, அப்போது நாங்கள் கிளம்புறோம். அம்மா,
நாங்கள் வரும்போது உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது என்று இருவரும் தங்கள் வாழ்க்கையின் ரகசியத்தை அறிந்து கொள்ள கிளம்பினர். முரளி, கண்ணா, நீயும் அவங்களோட போயிருக்கலாம்ல, வேலை அப்புறம் வந்து பார்த்துருக்கலாம்ல என்றாள் தாரணியின் அம்மா. அம்மா, எனக்கு எந்த வேலையும் இல்லை. அவங்களே இத்தனை வருஷ பிரிவுக்கு அப்புறம் இப்போதான் ஒன்று சேர்ந்திருக்காங்க. இன்னும் பேசிக்க நிறைய இருக்கும். அதான் முன்ன போகட்டும்னு சொன்னேன் என்று சிரித்தான். சரிப்பா, நீ வா, சாப்பிட்டு போகலாம் என்றார். இல்லைம்மா, நான் அவங்க கூட போகலை. ஆனால் அவங்களுக்கு முன்னே நான் அங்கே இருக்கணும். அவங்களை சேஃபாக ரிசர்வ் பண்ணுறதுக்கு. அதனால் நான் கிளம்புறேன். நாங்கள் வர்ற வரைக்கும் நீங்கள் வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. இது அப்பா மேலே ப்ராமிஸ், புரிஞ்சுதா? உங்கள் நல்லதுக்கும் எங்கள் நிம்மதிக்கும் சரியாமா என்றான் முரளி மெதுவாய். சரிப்பா, நான் எங்கேயும் போகலை. அதுக்கு எதுக்கு ப்ராமிஸ் எல்லாம்? நல்ல பிள்ளை, போப்பா போ என்று சிரித்தார். அம்மா, மறுபடியும் சொல்கிறேன், என்ன தலைபோகிற விஷயமா இருந்தாலும் எனக்கும் தாரணிக்கும் சொல்லாமல் வீட்டு வாசப்படியே தாண்டக்கூடாது, சரியாமா? வீட்டை சுற்றி நம்ம ஆளுங்க நிற்கிறாங்க, பயப்பட வேண்டாம். நான் கிளம்புறேன் என்று கிளம்பினான் முரளி. எல்லாரும் ரெடியா? மேடம் கிளம்பிட்டாங்க. அவங்க அங்கே வரும்போது ரொம்ப உஷாராக இருக்கணும். ஒரே ஒரு சின்ன தப்பு கூட நடக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே, பி ரெடி என்று தன் ஆட்களுக்கு கட்டளைகளை பிறப்பித்து புயலென சீறி பாய்ந்து கொண்டிருந்தான் தன் வாகனத்தில். காரில் தன் அருகினில் புன்னகையோடு அமர்ந்து வரும் மனைவியை காண்கையில் நெஞ்சமெல்லாம் நிறைந்து போனது வருணுக்கு. இந்த தருணத்திற்காக எத்தனை நாள் தவமிருந்திருக்கிறான் என்பதை அவனே அறிவான். என்ன அப்படி ஒரு யோசனை? முகமெல்லாம் சிரிப்பாக இருக்கு என்றான் வருண். முரளி அண்ணா ஒருத்தங்களை 2 வருஷமாக லவ் பண்ணுறார். ஆனால் அவங்க தலையால் தண்ணி குடிக்க வைக்கிறாங்க அண்ணனே. அதை நினைச்சேன், சிரிப்பு வந்துருச்சு என்றாள் புன்னகையுடன். ஓஹோ, இப்போ அதுக்கு தான் ஊருக்கு போயிட்டு வந்தாரா என்றான். என்ன ஓகே சொல்லிட்டாங்களா என்றான் ஆர்வமாய். அவர் முகத்தை பார்த்தா அண்ணி இன்னும் சோதிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் என்று சிரித்தாள். யாருன்னு தெரியுமா உனக்கு என்றாள். தெரியும், அண்ணியோட அப்பாவுக்கு இப்போ இங்கே சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு என்றாள். ஓ அப்படியா என்றான். ஆமாம், அண்ணி என்கிட்ட நல்லா பேசுவாங்க. அண்ணனை மட்டும்தான் சுத்த விடுவாங்க என்றாள் தாரணி. நீ மட்டும் இல்லை, அப்போ எல்லா பொண்ணுங்களுமே அப்படிதான் போல என்று சிரித்தான். என்ன சொன்ன என்று முறைத்தாள் தாரணி. இல்லை, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா என்று சமாதானப்படுத்த முயன்றான். இனி எதுவும் பேச வேண்டாம் என்று அமைதியாக கார் கண்ணாடியை இறக்கிவிட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். சாரி, சும்மா உங்ககிட்ட வம்பிழுத்தேன்டா, கோச்சுக்காத என்று எவ்வளவு சமாதானம் கூறியும் முகத்தை திருப்பாமல் இருந்தாள். இவளை என்று காரை ஓரமாய் நிறுத்திவிட்டு அமைதியாய் கண்மூடி சாய்ந்து கொண்டான். கார் நிறுத்தப்பட்டதும் எடுத்து விடுவான் என்று பார்த்தால் எடுக்காமல் இருக்கவும் திரும்பி பார்த்தாள். அவன் கண்மூடி தூங்கி கொண்டிருந்தான். என்ன இவன் கிளம்பி 1 மணி நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே தூங்குறான் என்று யோசித்தவள் என்று செருமினாள். தூங்கினால்தானே தெரியாமல் இருக்கும். அவள் கணவன் தான் விளையாடி கொண்டிருக்கிறானே, எந்திரிக்க மாட்டான். வருண் என்று உலுப்பிய பின் லேசாக கண் திறந்து என்ன என்பது போல பார்த்தான். தூக்கம் வந்தா நீ இங்கே வா, நான் டிரைவ் பண்ணுறேன் என்றாள். அவள் கரத்தினை பிடித்து இழுக்க அவனின் நெஞ்சத்திலே மோதி விழுந்தவள் அவனை முறைக்க கள்ளத்தனத்துடன் கண் சிமிட்டி, நீ என்னை பைத்தியக்காரனாக்கி 7 வருஷமாச்சடி பொண்டாட்டி, யூ ஆர் டிரைவிங் மீ கிரேசி. கிறங்கிய குரலில் கூறிக்கொண்டே இதழோடு இதழை லேசாக பதித்து மீண்டவன், நீ ஒழுங்காக பேசிட்டு வந்தால் நானும் நல்ல பிள்ளையா சீக்கிரம் ஊருக்கு போயிடுவேன். இல்லைன்னா 7 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கேன், சும்மா இருக்க மாட்டேன் என்றவன் விழிகளில் இருந்து மீண்டு பொய்க்கோபத்துடன் முறைத்து, உனக்கு எப்பவும் விளையாட்டு தான், வண்டியை சீக்கிரம் எடு, போகணும், அப்பாவை பார்க்கணும் என்றாள் தாரணி. அவன் நெற்றியோடு நெற்றி மோதியவன், என்னை தவிக்க விட்டதுக்கு நீ பதில் சொல்லித்தான் ஆகணும் என்று காரை கிளப்பினான். நாம் பேச வேண்டியது நிறைய இருக்கு வருண் என்றால் முகத்தை இறுக்கமாக வைத்து. எனக்கும் தெரியும், நீ இப்போ ஆரம்பிப்பன்னு தான் வெயிட் பண்ணுறேன் என்றான் வருண். சரி, அப்போ நீ கண்டுபிடிச்ச வரைக்கும் சொல்லு, மீதியை நான் சொல்கிறேன் என்றாள் தாரணி. தாரு, எனக்கு எதுவும் தெரியாதே, நான் என்னத்தை சொல்ல என்றான் ஏது மரியாதவன் போல். ரொம்ப நடிக்காதடா, கொஞ்ச நாளாகவே உனக்கு நிறைய டவுட் இருக்குது, அதை இன்வெஸ்டிகேட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன்னு எனக்கு தெரியும். சரி, நீ சொல்லலைன்னா நானும் சொல்ல மாட்டேன் போ என்று வேடிக்கை பார்க்க தொடங்கினாள். பொசுக்கு நீ ஏண்டி இந்த பக்கம் திரும்பிக்கிற? சரி சொல்கிறேன், ஒரு சில விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கேன், ஒரு சிலது என்னோட அனுமானம்தான் என்று ஆரம்பித்தான். அவன் சொல்கிறேன் என்றதும் ஆர்வமாக அவனை பார்த்தபடி திரும்பி உட்கார்ந்து கொண்டாள். உள்ளுக்குள் சிரித்தாலும் இப்போ மட்டும் கதை கேட்கிற குழந்தையாட்டம் உட்கார்ந்துருக்கா பாரு, ஆளப்பாரு என்று லேசாக புன்னகைத்து நெற்றியோடு நெற்றி முட்டி இதழ் பதித்தான்.
இத்தனை நாள் என் தாரணியை பார்க்காம வெறும் உயிரில்லா உடம்பாதான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். இப்போதான் எனக்கு ஜீவன் வந்திருக்கு என்று இறுக்கி அணைத்தவன், இப்படியே இருக்கணும்னு ஆசையாக இருக்குடி, நீ எப்பவும் என்னை விட்டுட்டு போயிடாத, நான் இல்லாமலே போயிடுவேன் என்றவன் மெதுவாக புன்னகைத்தான். அவனின் புன்னகையில் முழுவதும் தொலைந்தவள் விழிமூடாமல் பார்த்து கொண்டிருந்தாள். இப்படி ஓப்பனாக சைட் அடித்தா நான் எப்படி வண்டி ஓட்டுறது என்றான் தடுமாற்றமாக. சரி, நான் பார்க்கல, நீ ஸ்டார்ட் பண்ணு என்றால் உற்சாகமாய். நம்ம கல்யாணம் நடந்த அன்னைக்கு நீ மயக்கம் போட்டியே, அன்னைக்கு தான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. நீ ஹாஸ்பிட்டலில் இருந்தப்ப எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியலை. அந்த மதன் வந்தான். நீ மயக்கம் போட்டுட்டேன்னு பதட்டமாக வந்தவன் என்னை பார்த்ததும் ஒரு செகண்ட் ரொம்ப ஷாக்காகி நின்றுட்டான். அந்த நேரம் நர்ஸ் மூலமாக நீ என்னோட மனைவின்னு தெரிஞ்சதும் தாம்தும்னு குதிக்க ஆரம்பித்தான். கோபத்தில், எப்படி நீங்கள் மறுபடியும் ஒன்று சேர்ந்தீங்க, எவ்வளோ பிளான் போட்டு வந்திருக்கேன், எல்லாத்தையும் கெடுத்துட்டியேன்னு சத்தம் போட்டான் என்று நிறுத்தினான். அப்போதான் இவன் எதை பற்றி சொல்கிறான்னு யோசிக்க ஆரம்பித்தேன். நாம் 2 பேரும் லவ் பண்ணும்போதே உன்னை விரும்பி இருப்பானோன்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆனால் சங்கி, இவன் தான் என்னை காதலிச்சவன், இறந்துட்டான்னு சொன்னாங்க. இப்போ எப்படி இருக்கான்னு சொன்னப்ப அவன் உன்னை ரொம்ப நேசித்ததால் உன்னை அடைய சங்கி விஷயத்தில் வேணும்னே ஏதாவது செஞ்சிருப்பானோன்னு தோணுச்சு என்றான். வேணும்னு செஞ்சானா என்றால் தாரணி ஒன்றும் புரியாதது போல். உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க பிளான் செஞ்சு என்னை கட்டாய கல்யாணம் செய்ய வச்சுட்டானேன்னு தோணுச்சு என்றான். அவ்வளோதானா என்றால் நெற்றி சுருக்கியும். அவ்வளோதான் என்றான் எங்கோ பார்த்து. இல்லையே, எனக்கு வந்த தகவல் படி இன்னும் இருக்கே என்றால் லேசாய் சிரித்து. ரொம்ப தாண்டி ஓவராக பண்ணுற என்றவன், 2 நாள் முன்னே நீ நம்ம வீட்டுக்கு வந்த அன்னைக்கு நைட்டு தூக்கம் வரலன்னு நம்ம ஜன்னல் ஸ்க்ரீனை காத்து வர வில்லைக்குன்னா நம்ம வீட்டு வாசலுக்கு அந்த பக்கமாக இந்த மதனும் கூட இன்னொருத்தனும் நின்று நம்ம வீட்டை நோட்டம் விட்டுக்கிட்டு இருந்தானுங்க. யாருன்னு தெரிஞ்சு உத்து பார்த்தா அந்த மதனும் கூட இன்னொருத்தனும் இருந்தாங்க. இந்த நேரத்தில் இவனுங்களுக்கு என்ன வேலை இங்கேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்த இன்னொருத்தன் யாராக இருக்குன்னு பார்த்தா பயங்கரமான சாக்கு. சங்கீதாவுக்கு பார்த்த அந்த டாக்டர் மாப்பிள்ளை தான் அவன். எனக்கு கொஞ்ச நேரம் எதுவுமே புரியலை. இவன் எப்படி மதன் கூட யோசிச்சு தலைவலி தான் வந்தது. என் ஃப்ரெண்டுக்கிட்ட இவனுங்களை பற்றி விசாரிக்க சொன்னேன் என்றான். என்ன சொன்னாங்க என்றால் ஆர்வமாக. அவனுங்க 2 பேரும் ஸ்கூல்லேருந்தே திக் ஃப்ரெண்ட்ஸாம், ஒன்றா தான் இருப்பார்களாம். ஸோ அப்போதான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு, மதன் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு பக்காவாக பிளான் போட்டு சங்கீதாவை கன்சீவ் ஆக்கிட்டு நம்மளை பிரிச்சிருக்கான். அதே நேரம் அவன் ஃப்ரெண்டை வச்சு பொண்ணு கேட்க சொல்லி கல்யாண மேடை வரைக்கும் வர வச்சு நிறுத்தியிருக்கான். எல்லாரும் கொடுக்குற நெருக்கடியில் நான் சங்கீதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை அவன் அடைய சிரமம் இருக்காதுன்னு இவ்வளோவும் செஞ்சுருக்கான். இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நடந்திருக்கு. இப்போ நீ சொல்லு என்று பார்த்தான். நான் அன்னைக்கு உன்னை பார்க்க போகிறோம், இந்த கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சதும் அடுத்து அப்பா கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கின உடனே நம்ம கல்யாணம் தான் எவ்வளோ எதிர்பார்ப்போடவும் கனவோடவும் அங்கே வந்தேன்னு தெரியுமா என்றால் எதிரே இருந்த தார் சாலையில் பார்வையை பதித்தபடி. எனக்கு தெரியும், ஏன்னா நானும் அதே கனவோடு தான் உன்னை எப்போ பார்ப்போம் ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்றான் தன் மனையால் புரிந்து கொள்வாள் என்று விழிகளில் அவளின் வருத்தத்தை சுமந்தபடி. நாம் 2 பேருமே யாருக்கும் எந்த கெட்டதும் நினைச்சதில்லை, பின்ன ஏன் நமக்கு மட்டும் இப்படி இவ்வளோ வலியும் இவ்வளோ வேதனையும் மித்து என்றால் விழிகளில் கண்ணீரோடு. அவளின் மித்து என்ற அழைப்பின் பலனாக தாக்கப்பட்டவன் சட்டென பிரேக் போட்டு வண்டியை நிறுத்தினான். எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவள் அவனை மித்து என்று அழைத்து இருவர் மட்டும் தனித்திருக்கும் போது அவன் மேல் காதல் அளவுக்கு அதிகமாய் பொங்கி வழியும் தருணத்தில் மட்டுமே மிக பிரியமாய் அவள் இதழ் மலர்ந்து வரும் இந்த மித்து என்று பெயர். விழிகளில் அருவி போல் கொட்டும் கண்ணீர் மட்டும் நிற்கவில்லை. செல்வா, எவ்வளோ நாள் நீ இப்படி கூப்பிடணும்னு ஏங்கியிருக்குன்னு தெரியுமாடி என்று தரணியை இழுத்து முகம் முழுவதும் இதழால் முத்தங்கள் தந்து இறுக்கி அணைத்து கொண்டான். பின் மெல்ல விடுவித்து, சரி இப்போ நீ சொல்லு என்று வண்டியை கிளப்பினான். ஓகே சொல்கிறேன். நீ அங்கே உங்கள் கல்யாணத்தை பார்த்துட்டு வந்த அதிர்ச்சியில் என்னால் எதுவுமே யோசிக்க முடியலை. ஒரே நிமிஷத்தில் என்னோட வாழ்க்கையே மீட்க முடியாத அளவுக்கு அதில் பாதாளத்தில் விழுந்துட்டதா மாதிரி என்னோட உலகம் நின்றுடுச்சு. கல்யாண மண்டபத்திலிருந்து நேராக என்னோட ரூமுக்குள்ளே போய் அடைஞ்சவ தான். 2 நாள் யார் கூடவும் நான் கெஞ்சியும் பேச வரல, வெளியேயும் வரல. சூன்யமான வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு முடிவெடுக்க தெரியலை. ஒன்று மட்டும் தெளிவாக தெரிஞ்சது, அங்கேயே இருந்தால் நிச்சயமாக ஏதாவது செஞ்சுக்குவேன், இல்லை பைத்தியமாகிடுவேன் பயம் வந்துடுச்சு. உடனே சென்னையில் இருக்க என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி இங்கே ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணேன். வீட்டில் எல்லோரும் எவ்வளோ சொல்லியும் யார் பேச்சையும் கேட்க முடியாத நிலைமையில் எல்லோர் பேச்சை மீறி சென்னைக்கு வந்தேன் என்று எங்கோ பார்த்து கொண்டு கூறியவள் ஆழ மூச்செடுத்து அவனை மிகுந்த வலி நிறைந்த கண்களுடன் பார்த்தாள். அம்மு,
சாரிடி, என்னால் எவ்வளோ மன கஷ்டம் உனக்கு. உன்னை எந்த கஷ்டமும் நெருங்காமல் உள்ளங்கையில் வச்சு தாங்கணும்னு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் என்னாலேயே உனக்கு எவ்வளோ கஷ்டம் என்றான் அவளின் அழகிய முகத்தை கையில் ஏந்தி. சும்மா மித்து, நான் பேசிடுறேன் என்றவள் மீண்டும் தொடர்ந்தாள். சென்னைக்கு வந்தா மட்டும் இதயத்தில் ஏற்பட்ட காயம் மாயமாக மறைஞ்சிடுமா என்ன என்று வேதனையாய் சிரித்தவள், எங்கே திரும்பினாலும் உன்னோட முகம், நாம் சேர்ந்திருந்த தருணங்கள், நாம் ஒன்றா சுற்றின இடங்கள், இப்படி எல்லாமே சேர்ந்து என் உயிரை மட்டும் விட்டு என்னை முழுசாக உருக்குலைச்சிடுச்சு. ஏதோ ஒரு உயிரில்லாத ஜடம் போல வேலைக்கு போக ஆரம்பித்தேன். உன்னை தாண்டி என்னால் எதுவுமே யோசிக்க முடியலை. எல்லாத்துக்கும் மேலே நீ என் கழுத்தில் கட்டின தாலி அந்த கட்டின நிமிஷத்தை என்னால் மறக்க முடியலை. ஒவ்வொரு நாளும் தள்ளுறது ஒரு யுகத்தை கடக்கிற மாதிரி நரகமாக இருந்துச்சு. அப்படியே பழகிட்டேன். நாம் மாறாமல் இருக்கிறதால காலம் ஓடாமல் இருக்குமா? 1 வருஷம் ஓடிடுச்சு. இந்த 1 வருஷத்தில் 2-3 தடவை மட்டும் போய் அப்பா அம்மாவை பார்த்துட்டு வந்தேன். அப்போதான் அந்த செய்தி போனில் இடியாக வந்தது என்றவன் வருணை இறுக்கி அணைத்து கொண்டாள். ஆறுதலாய் அவளின் முதுகை லேசாக வருடியவன் மெல்ல அவளின் உச்சியில் இதழ் பதித்தான். அடிச்சு பிடிச்சி ஊருக்கு ஓடினேன். அங்கே என்னை விட என்னோட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப நொடிச்சு போயிருந்தாங்க. அண்ணன் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டான்னு 2 பேரும் கதறினதை இன்னைக்கு வரைக்கும் என்னால் மறக்க முடியாது. ஏன், எதுக்கு, எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. வீடு முழுக்க தேடினேன், ஆனால் எதுவுமே கிடைக்கல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில், அவன் போகிற இடம்னு எல்லா இடத்துலையும் தேடினோம். யாருக்குமே எதுவுமே தெரியலை. கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி இருந்தது. என்ன பண்ணுறது? எவ்வளோ யோசித்தும் எதுவுமே தோணலை. 15 நாள் எல்லா இடத்துலையும் தேடினேன். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொன்னப்போ அப்பா வேண்டாம், இன்னும் 1 வாரம் பார்ப்போம்னு சொல்லிட்டார். நானும் சென்னை வந்துட்டேன். 2 மாதம் கழித்து திரும்பி போனப்போ தான் அங்கே வந்திருந்தான் மதன். அண்ணனோட ஃப்ரெண்டுன்னு அப்பா சொன்னார். எனக்கு தெரிஞ்சு அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு தெரியும். இவன் எப்படி அண்ணன் கூட ஃப்ரெண்ட் ஆனான்னு அப்போவே ஒரு சந்தேகம் வந்துச்சு. இருந்தாலும் அப்போது அப்பா அவனை பற்றி அண்ணாக்கு ரொம்ப பழக்கம்னு நல்ல விதமாக சொன்னதால் அப்படியே விட்டுட்டேன். அதுதான் நான் பண்ண முதல் தப்பு என்றவள் சிறிது நேரம் அமைதியாய் வருணின் தோளில் சாய்ந்து கொள்ள அருகிலிருந்து தண்ணீர் பாட்டிலை பருக வைத்தான். இதமாய் ஓய்வெடுக்க அவள் குடிகொண்டிருக்கும் அவனின் மார்பும் அவள் மனதின் ரணம் குறைக்க முயல முதுகில் அவனின் செல்ல வருடலும் மெல்ல மெல்ல நீண்ட நாள் ஓய்வின்றி ஓடிய ஓட்டமும் குறைந்து அவனின் நெஞ்சிலே கண்ணயர்ந்தாள் தாரிணி. நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க தாருக்குட்டி, இதுக்கு காரணமாக யார் இருந்தாலும் சும்மா விடமாட்டேன் என்றவன் அவளை அழுங்காமல் மெல்ல இருக்கையில் சாய்த்து சீட் பெல்ட்டோடு போட்டுவிட்டு மீண்டும் வண்டியை ஸ்டார்ட் செய்து ஓட்டத் தொடங்கினான். இன்னும் 1 மணி நேர பயண தூரம் இருக்க தாரணி கண் விழித்தாள். அச்சோ, சாரி மித்து, ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா? உனக்கு டயர்டாக இருக்கா? நான் வேணா கொஞ்ச நேரம் ஓட்டட்டுமா என்றால் தாரணி சோம்பல் முறித்தபடி. தூங்கி எழுந்ததால் லேசாக வீணுதுங்கி இருந்த கன்னங்களும் லேசாக இடம் மாறியிருந்த நெற்றி போட்டும் ஆங்காங்கே சுருளாய் காற்றில் அசைந்தாடி கொண்டிருந்த முடி கீற்றுகளும் அவளின் அழகுக்கு மேலும் அழகூட்ட அவளை திரும்பி பார்த்து வண்டி ஓட்டி கொண்டிருந்த வருணை பார்த்தவள், என்னாச்சு வரு, ஏன் அப்படி பார்த்துட்டு வர என்றால் லேசான குழப்பத்தோடு. இல்லை, ஒன்றுமில்லை என்றவன் அவளை இழுத்து தன் நெஞ்சோடு சாய்த்து கொண்டு காதருகே மெல்லிய குரலில், எப்பவும் இருக்கிறதை விட நீ இப்போ ரொம்ப அழகா இருக்கியா? அதான் வண்டி ஓட்ட முடியாமல் திணறிட்டு இருக்கேன் தாருமா என்று அவளின் இடையில் கரத்தின் அழுத்தத்தை கூட்ட அதில் உடல் சிலிர்த்தாலும், வருசெல்லாம் நீ குட் பாய் தானே, இன்னும் கொஞ்ச நேரம்தான், ஊருக்கு போயிட்டு இது பற்றி பேசுவோம், சரியா? இப்போ நல்ல பிள்ளையா ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு பார்ப்போம் என்றால் விழிகளை அழகாய் சுழற்றி. ஏற்கனவே அவளின் மேலிருந்த கிறக்கம் மேலோங்க ஓரமாய் வண்டியை நிறுத்தி அவளின் முகத்தை நிமிர்த்தினான். என்ன வரு என்று முடிக்க முடியாமல் இதழ் பற்றி பல கவிதை பேச விழிவிழித்து அவனை உள்வாங்க தொடங்கினாள். அவளின் நெற்றியோடு நெற்றி மோதியவன், நீ ரொம்ப படுத்துற தாரு என்னை, நெற்றி இதழ் பதித்து வண்டியை தொடங்கினான். அவனின் அதிரடியில் பெண்ணவளின் கன்னங்கள் செவ்வானத்தினின் நிறங்களை கடன் வாங்கி பூசிக்கொள்ள இன்னும் பேரழகாய் ஜொலிக்க தொடங்கினாள். இது சரி வராது, இவ போட்டு என்னை டார்ச்சர் பண்ணுறா, உஷாரா இருடா வருண் என்று தலையை சிலிப்பிக் கொண்டு வேகமாக ஓட்டத் தொடங்கினான். அழகாய் விரிந்த இயற்கை காட்சிகளை வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தவள் மீண்டும் தொடர்ந்தாள். மதனை நான் முதலாக அங்கே தான் பார்த்தேன். அப்பாவும் அப்போதான், அண்ணனும் அவனும் கொஞ்ச நாளைக்கு முன்னதான் ஏதோ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்கன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தது. அண்ணனுக்கு எப்போவுமே அப்பாவோட பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ணி ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு தான் சொல்லுவான். அப்படி இருக்கும்போது எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் இது புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் ஆறது
மாதிரி ஒரு ஐடியா இருக்குன்னு சும்மா பேச்சுக்கு கூட சொன்னது இல்லை. ஸோ அந்த இடத்துல ஏதோ தப்பு இருக்குமோன்னு டவுட் ஆரம்பிச்சது. பட் எதுவுமே தெரியாமல் நாம் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அண்ட் யாரையும் தப்பாகவும் நினைக்கக்கூடாதுன்னு ஒரு சந்தேக கண்ணோடு அவனை லிஸ்ட்டில் வச்சிருந்தேன் என்றாள். அவ்வளவு மன கஷ்டத்திலும் அவளின் நுணுக்கமான யோசித்து பார்க்கும் திறனை கண்டு ஒரு நொடி மெச்சத்தான் தோன்றியது வருணுக்கு. நமக்கு நம்ம இருக்க பிஸ்னஸ் பார்த்துக்கவே நேரம் போதலை. அப்படி இருக்கும்போது எதுக்கு அண்ணா இவன் கூட சேர்ந்து புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்? இந்த கேள்விதான் என் மனசில் அரைச்சிட்டே இருந்த கேள்வி. என்ன பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்கன்னு கேட்டதுக்கு அப்பாவுக்கு அதில் விருப்பம் இல்லாததால் என்ன நான் கேட்டுக்கலைன்னு சொல்லிட்டார். இதில் என்ன இருந்தாலும் தெரிஞ்சுக்கணுமா நான் சந்தேகப்படுறேன்னு அவனுக்கு தெரியக்கூடாது. என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். அப்பா கிட்ட நம்ம பிஸ்னஸை நானும் பார்க்குறேன்ப்பா, எவ்வளோ நாள் தான் நீங்கள் மட்டும் பார்ப்பீங்கன்னு சொன்னப்போ அவர் சொன்ன பதில் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அண்ணன் காணாமல் போனப்போ அவனை தேடுறதுலேயும் அவன் காணாமல் போன வருத்தத்துலேயும் ரொம்ப நொந்து போயிருந்தவங்க கிட்ட இப்போதைக்கு உங்களால் ஆஃபீஸ் ஒர்க் பார்க்க முடியுமான்னு தெரியலை. உங்களுக்கு ஓகேனா பவர் மட்டும் கொடுங்க அங்கிள், என்னால் முடிஞ்ச வரைக்கும் மேனேஜ் பண்ணுறேன்னு அவருக்கே தெரியாமல் தந்திரமாக பேசி சைன் வாங்கியிருக்கான். அப்போதான் அவன் மேலே சந்தேகம் ஸ்ட்ராங்காக உருவாச்சு. அவனுக்கே தெரியாமல் அவனோட ஹிஸ்ட்ரியை ஆராய ஆரம்பித்தேன் என்றாள் தாரிணி. வாவ் தாருமா, அப்புறம் என்னாச்சு என்றான் தருண். இந்த ஆராய்ச்சி முடிகிறதுக்குள்ளே அவனே மறுபடியும் அப்பா கிட்ட வந்து பேச ஆரம்பித்தான். அங்கிள், எனக்கு தாரணியை ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறேன். நீங்கள் ஓகே சொன்னால் அம்மா அப்பாவை வந்து பேச சொல்கிறேன் என்றான் மதன். அவன் கூறியதை கேட்டு உள்ளுக்குள் அதிர்ச்சி அடைந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளாமல், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், அதோட தாரணிக்கிட்டையும் பேசிட்டு சொல்கிறேன் என்று அனுப்பி வைத்த அப்பா உடனே என்னை ஊருக்கு வர சொல்லி சொன்னார். எனக்கும் எதுக்குன்னு தெரியலை, யோசிச்சுட்டு வந்ததும் அப்பா சொன்ன விஷயம் ரொம்ப யோசிக்க வச்சிருச்சு. ஆரம்பத்திலேருந்து நடந்ததை யோசித்து பார்த்தா இந்த கல்யாணத்துக்கும் அதுக்கும் கூட சம்மந்தம் இருக்க மாதிரி தோணுச்சு. அதனால் அப்பா கிட்ட மட்டும் எனக்கு இருந்த சந்தேகத்தை சொன்னேன். அவருக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொன்னப்போ தான் ஏன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி அது மூலமாக ஏதாவது உண்மை தெரிஞ்சுக்க முடியுதான்னு பார்க்கக்கூடாதுன்னு தான் இந்த பிளான் பண்ணேன் என்று நிறுத்தினாள். வரனுக்கு வந்ததே கோபம். அறிவிருக்கா உனக்கு? இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க, உனக்கு ஏதாவது ஒன்று ஆகியிருந்தால் என்ன பண்ணுறது தாரு என்றான் வருத்தமாக. எதுவும் பேசாமல் லேசாக சிரித்தவள் மீண்டும் தொடர்ந்தாள். அப்பா ஓகே சொன்னார், ஆனால் கல்யாணம் 1 வருஷம் கழிச்சு தானே சொல்லிட்டார். அதனால் அந்த மதன் கொஞ்சம் கோபமானான். அப்பா ஓகே சொல்லிட்டார்னு தெரிஞ்ச பிறகு என்கிட்ட பேசினான். நானும் சும்மா என்னென்னு பேசிட்டு வச்சிருவேன். என்னோட சந்தேகப்படி இங்கேயும் என்னை கண்காணிக்க ஆள் போட்டிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை பற்றி தெரியாமல் கொஞ்ச நாளில் என்கிட்ட பேசும்போது எதுக்காவது என்னை மட்டம் தட்டணும்னே பார்ப்பான். அவன் ஏதோ எனக்கு ஓரிய மனசு பண்ணி வாழ்க்கை தரான்னு நான் நினைக்கணும்னு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பான். எனக்கு என்னோட வேலை முக்கியம். அதனால் அவன் பேசுகிறதையெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். அப்போதான் எனக்கு சில விஷயம் தெரிய வந்துச்சு. அவன் ரொம்ப சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன். அதோட ஸ்கூல் முடித்த பிறகு ரொம்ப வருஷம் கழித்து தான் அண்ணன் கூட பேசியிருக்கான். அதோட என்று பேச முடியாமல் குரல்களை அடைத்து கொள்ள விழிகள் கலங்கிய தாரு என்று அவளின் கரத்தை பற்றி கொண்டான். அவன் எங்கேயோ என்னை பார்த்திருக்கான். என்னை பிடிச்சு போனதால் என்னை பற்றி விசாரிக்க போய் தான் அண்ணன் பற்றி தெரிஞ்சு மறுபடியும் ஃப்ரெண்ட் ஆனது. நாம் விரும்புகிறது தெரிஞ்சிருக்கு, நமக்கு கல்யாணமானதும் தெரிஞ்சிருக்கு என்று முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். பதறியவன், தாரு அழாதடா, முடிஞ்சதை பற்றி இப்போ வருத்தப்படாத என்று வருடினான். விழிகளை துடைத்தவள், எப்படியாவது என்னை அடையணும், அதோட சொத்தையும் சேர்த்து வாங்கணும். அதுக்கு பிளான் போட்டு சங்கீதாவை ஏமாற்றி செத்த மாதிரி ட்ராமா பண்ணி அவன் ஃப்ரெண்டை வச்சு கல்யாண மேடை வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தி உன்னை லாக் பண்ணி எல்லா வேலையும் செஞ்சு உன்னையும் என்னையும் பிரிச்சிட்டான் என்றவள் நொடியும் தாமதிக்காமல் வருணை அணைக்க தடுமாறி நிறுத்தினான். சாரி வரு, ரொம்ப சாரி, என்னால் தான் சங்கி லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சு, உன்னோட வாழ்க்கையும் பாதிச்சு நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என்றாள். டேய் தர்மா, விடுடா, நடந்தது நடந்துருச்சு, அழாதடா என்று மென்மையாய் நெற்றியில் இதழ் பதித்து அவளை அணைத்தவாறு ஓட்டத் தொடங்கினான். அவன் எதிர்பார்க்காத ஒன்று நான் ஊரை விட்டு வந்தது. என்னை கல்யாணம் பண்ண அண்ணன் சம்மதிக்க மாட்டான்னு நல்லா தெரிஞ்சுதான் பரவாயில்லைன்னு அண்ணனை அடுத்து குறி வச்சு தூக்கியிருக்கான்னு ரொம்ப டவுட் வந்துருச்சு. மறுபடியும் எவ்வளோ தேடியும் அண்ணனை பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் கண்டுபிடிக்க முடியலை. உன்னை மறுபடியும் பார்த்தப்போ ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் சொல்ல முடியாத வலி. நீ எனக்கானவன் இல்லை, இன்னொரு பெண்ணோட கணவன் என்னால் தாங்கிக்க முடியலை.
அவ்வளோ வலிச்சது. ரொம்ப குற்ற உணர்வாக இருந்தது. இப்போவுமே சங்கியை நினச்சா எனும்பொழுதே அவளை சுற்றி குளிர் பரவ தொடங்கியது. இத்துடன் காற்றாய் வருவேன் உன்னோடு கதை பேச கதையின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் வேதநாயகி. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எப்பயே நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நன்றி. அடுத்த எப்பியில் மீண்டும் சந்திப்போம்.